நலத்திட்டங்கள் அடிப்படையிலையும் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஏஜ் குரூப் வந்து இதுவாக தான் இருக்கும். ஓப்பன் பண்ணிட்டு. ஆமாம், இந்த 18லேருந்து 30 அதில் புதிய வாக்குகள்ன்றதை அப்புறம் பார்ப்போம். இதில் யங்ஸ்டர்ஸ் புது வாக்காளர்களும் இருப்பார்கள், அது ஏற்கனவே ஓரிரு முறை வாக்களித்தவர்கள் புது வாக்காளர்களை தனியாகவே எடுத்திருக்கோம். அது தனியாக இருக்கும். ஆமா, அது ஒன்று இருக்கு. இப்போ அதை அப்புறம் அடுத்து பார்ப்போம். இதுல வந்து 18-30 இளம் வாக்காளர்கள். இதுல வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு விழுகிற வாக்குகள் 20.2. தெரிஞ்சிருச்சா? வரிசையா சீனியர் சிட்டிசன் எவ்வளவு இருந்துச்சு? 54, அடுத்த 37, அது இப்ப 20ல வந்து நின்றுச்சு. 20ல தான் வந்திருக்கு. அதுக்கடுத்து அதிமுக பாத்தீங்கன்னா 11.7. ஆமா, இங்க 23வது இருந்துச்சு. இங்க அதையும் தாண்டி 11.7க்கு இளைஞர்களுடைய ஈர்ப்பு அவ்வளவுதான் இருக்கு. 29, 23, 11 ஆயிருச்சு. ஆமா, 11 ஆயிருச்சு. இங்க தாவேகா வந்து பாத்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் 8.7 தான் இருந்துச்சு. அதுவே வந்து மிடில் ஏஜ்ல வந்து 25 வந்துச்சு. இங்க 49.8, 50% ஆஃப் ஓட்ஸ் வந்து புது இளைஞர்கள் மத்தியில விஜய்க்கு தான் உழுகுது, தாவேகாக்கு தான் உழுகுது. ஸோ 49.8% தாவேக்கா தான் நம்பர் 1ல இருக்கு. திமுக 20.2 2ஆம் இடத்துல இருக்கு. அதிமுக 11.7 எடுத்து 3ஆம் இடம் இருக்கு. நாம் தமிழர் 8.8 எடுத்திருக்கு. அந்த இளம் வாக்காளர் மத்தியில் அதுக்கு அதோடைய செல்வாக்கு குறையலன்னு தெரியுதா? அந்த 8.8 இங்க வருது. மற்றவை வந்து ஒரு 3%. இன்னும் முடிவு செய்யாதவர்கள் ஒரு 6.5% இருக்காங்க. இது வந்து இந்த முடிவு செய்யாதவர்கள அதிகமா வந்து விஜய்க்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம என்ன கெஸ் பண்ணலாம். அது 18லேருந்து 30. ஆமா, 30ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சார், இப்போ